அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்ற குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. வணக்கம். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்ற குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 240 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணியின் சார்பில் துலிப் வெல்லாலகே மற்றும் அபிஸ்க பெர்னாண்டோ ஆகியோர் தலா 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் இந்திய அணியின் சார்பில் வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த நிலையில் 241 ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய அணி 42.2 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 208 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது. பந்துவீச்சில் இலங்கை அணியின் சார்பில் ஜெஃப்ரி மடச் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதற்கமைய 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் இலங்கை அணி 1-0 எனும் அடிப்படையில் முன்னிலையில் உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரேலிய மாவட்ட விவசாயிகள் மாநாடு ஹங்குராங்கத்தில் இன்று இடம்பெற்ற போதில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களே, இவர்களின் முகங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடைக்கலம் தேடிய ரணிலோடு இணைகின்றார். இன்று ராஜபக்ஷ குலத்தை முத்தமிட்டு நாட்டையே நாசமாக்கிய தரப்பினர் ஜனாதிபதியோடு கைகோர்த்து தமக்கு பாதுகாப்பான இடத்தை தேடி வருகின்றனர். வணக்கம். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்ற குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பு. அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்கந்தோதயா கல்லூரியில் இன்று டைம்ஸ் ஸ்ரீலங்கா ஊடகம் நடாத்திய சேலமர்வு மிக சிறப்பாக அமைந்தது. இதற்கு எமது பாடசாலை அதிபருக்கு நான் முதற்கண் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சேலமர்வை எங்களுக்காக ஒழுங்குபடுத்தி தந்துள்ளார். அதையடுத்து வவுனியாவிலிருந்து வருகை தந்து எங்களுக்காக இங்கு நேரத்தை செலவழித்த ஊடக சங்கத்தின் சிரேஷ்ட செயலாளர் ரத்னகாந்தன் சார் அவர்களுக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து டைம்ஸ் ஸ்ரீலங்கா சேனலின் மனோகரன் அவர்களுக்கும் நன்றி. டைம்ஸ் ஸ்ரீலங்கா சேனலின் உதவி முகாமையாளர் யாமினி அவர்களுக்கும் நன்றி. இவ்வாறு எங்களுக்காக மிக பல இடைஞ்சல்களை எதிர்நோக்கி இங்கு வருகை தந்து நிறைய தூரத்தில் இருந்து எங்களுக்காக வருகை தந்து இந்த சேலமர்வை நடாத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கடன்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய இடத்தில் நாமும் வர வேண்டும் என்று விரும்புவோம். அந்த அளவில் செயற்பட்டு ஊடகத்தை பேணுவோம் என்று கூறி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். வணக்கங்கள். இந்த செயல்மர்வானது டைம்ஸ் ஸ்ரீலங்கா FM வானொலியினுடைய 4வது ஆண்டு நிறைவுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த செயலமர்வு இந்த பாடசாலையில் மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா பாடசாலைகளிலும் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் வலய கல்வி அலுவலகம் மற்றும் வடமாகாண கல்வி அமைச்சிலும் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை முன்வச்சிருக்கோம். ஆகவே எதிர்காலத்துக்கான இளம் ஊடகவியலாளர்கள், இளம் வானொலி அறிவிப்பாளர்கள் அவர்களை உருவாக்குவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல் இன்றைய காலகட்டத்தில் ஊடகம் என்பது பக்கச்சார்பான முறையிலும் முதலாளித்துவத்திற்கு ஆதரவாகவும் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே பெருமளவிலே இருக்கின்றது. அதனை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கான முதல் முயற்சி தான் இந்த செயலமர்வு. இந்த செயலமர்வானது வடமாகாண ஊடக அமையத்தினுடைய தலைமையில், அதாவது எங்களுடைய பணிப்பாளர் அவர்கள் MG ரத்னகாந்தன் அவர்கள் தலைமையில தான் இந்த வானொலியுடைய முதலாவது செயலமர்வு நாங்கள் இன்றைய நாளிலே வெற்றிகரமாக ஏற்படுத்தியிருக்கின்றோம்.
இதற்கு எமக்கு உடனடியாக அனுமதி அளித்த இந்த பாடசாலையினுடைய மதிப்பிற்குரிய அதிபர் அவர்களுக்கும் இந்த வகுப்பறையை ஒழுங்கு செய்து தந்து எமக்கான மாணவர்களையும் ஏற்பாடு செய்து தந்து எங்களோடு இணைந்திருந்த பொறுப்பாசிரியர் அவர்களுக்கும் டைம் ஸ்ரீலங்கா எஃப்எம் வானொலியின் சார்பாகவும் வடமாகாண ஊடக அமையத்தினுடைய சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்களும் எதிர்காலத்தில் நல்ல ஊடகவியலாளராக வர வேண்டும், மக்களுக்கு நல்ல விடயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும். உண்மைக்கு புறம்பான எந்த விதமான செய்திகளையும் நீங்கள் யாருக்கும் பகிராமல் உண்மையை மட்டும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் கருத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு சிறிய ஒரு வார்த்தை நாங்கள் தவறாக சொல்லுகின்ற ஒரு சிறிய ஒரு வார்த்தை பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு போய் முடியும். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் கூறிவிட்டு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நான் தரம் 11 நிறைவேற்றும் போது எனக்கு ஒரு சார் வந்து இந்த கதையை சொன்னார், ஒரு ஆங்கில ஆசிரியர். எங்களுக்கு இங்கிலீஷ் என்றாலே கொஞ்சம் பயம் அப்படிதான், கொஞ்சம் பயம். அப்ப வந்து அவர் எனக்கு ஒரு கதையை சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னால், அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் ஜப்பான் நாட்டினுடைய பிரதமருக்கும் இடையிலே ஒரு கூட்டம் ஒன்று, அதாவது மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணப்பட்டது. அப்போ இதுல ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அந்த ஜப்பான் நாட்டினுடைய பிரதமருக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. அப்ப சொல்றாரு, அப்ப தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு கேட்கிறார், எனக்கு இங்கிலீஷ் மண்டைகள் ஏறுது. நான் வந்து இப்ப ஒபாமா தான் இப்ப இருந்தவர் ஜனாதிபதி அமெரிக்கா கேட்கிறேன். நான் அவரை பார்க்க நான் டைக்கும் சொல்லி கொடுக்குறேன். உதவியாளர் சொல்ற, நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஹவ் ஆர் யூ உனக்கு விழுங்கோ. அவர் வந்து ஐ எம் ஃபைன் ஏதோ சொல்லுவார். ஆனா நீங்க ஐ எம் ஆல்சோ மட்டும் சொல்லுங்க, மிச்சத்தை நான் பார்த்து கொள்றேன். அவர் சரி, இவருக்கு விளக்கம் தெரியாது, அதுக்கு அர்த்தம் மட்டும் தெரியாது. உதவியாளர் வந்து விஷயத்தை சொன்ன, அதுக்கு அர்த்தத்தை சொல்லு. சரியான போட்டு பெரிய மண்டபம், பெரிய தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஒபாமா இவர் போயிட்டு ஜப்பான் பிரதமரை வந்து அவ்வாறு பதிலாக பூவாரி விடுவாங்க. பெரிய நாட்டு கிட்ட போட்டு ஐயம் மாற்றி காசு பண்ணுங்க, இவர் ஐயம் சொல்லுகிறார். அந்த இடத்துல ஹவு ஹூ ஒரே இடத்துல வித்தியாசம். நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் வேறு விடயங்களை நீங்க வாழ்கின்ற பொழுது சின்ன ஒரு வார்த்தை, நாங்கள் தவறாக போடுகின்ற வார்த்தைகளோ தவறாக கதைக்கின்ற வார்த்தைகளோ இருவருக்கிடையில முரண்பாடு கொண்டு வருவது மட்டுமல்லாமல் அந்த சமூகத்துக்குள்ளே பிரச்சனை கொண்டு வரும். அது குடும்ப பிரச்சனை குழாயில் கண்ட வரைக்கும் போகும். நடந்துருக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மட்டுமே நிறைய நடக்கிறது. ஒரு சொல் ஒரு எழுத்துக்கொலையாக நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஆகவே நீங்களும் வந்து அதுல ரொம்ப அவதானமாக கவனமாக இருக்கணும். அதை நாங்கள் குறிப்பிட்டது எதிர்கால சந்ததி என இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல வகையில நல்ல விடயங்களை கொண்டு சேர்க்கணும். அதற்கு எதிர்கால இளைஞர்கள் தான் எங்களுக்கு தேவை. அந்த வகையில் தான் பாடசாலையிலும் ஒரு கட்டமாக இந்த சேவையை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதோட நிறைவு செய்கிறோம். ரொம்ப நன்றி.